ஹே guys, வெல்கம் பேக் டு Studio தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இப்போ நீ ப்ரிவியூவில் பார்த்து எடிட் வந்து ரொம்பவே சிம்பிள் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எடிட் பண்ணி சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் அந்த பாஸ்வேர்டு எங்கேருந்து எடுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோ கவுண்டர்லேயே ஷோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஓகேவா, வீடியோ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகும். பேஜ் வந்து லோட் ஆனாங்க ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா இது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் நம்மளோட ப்ரீசெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபையிங் லிங்க்னு வருதா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரீசெட் வந்து இதில் இம்போர்ட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, ஓகே, ரொம்பவே சிம்பிளாக வந்து எடிட் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, அப்போனா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ டு டைம் லைன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீசெட் வந்து இல்லை அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம டைம் லைன் இப்படி தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு கார்ட்டூன் இமேஜாக வருது பார்த்தீங்கன்னா, கீழே டைம் லைனில் பார்த்தீங்கன்னா இமேஜஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் அதை. இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆடியோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆடியோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன். அந்த ஆடியோ உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆடியோ கூட. ஓகேவா, கீழே இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டில் தான் ஆடியோ. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே ஷாலினின்னு டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லோ கலரில், இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா, எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிருங்க. இப்போ இரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் போட போகிறீங்க அந்த நேம் வந்து நீங்கள் போட்டுக்கணும். சும்மா ஏதாவது நேம் நான் போட்டுக்கிறேன்னு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் போட்டு போகிறோம் அந்த நேம் பண்ணி போட்டு மேலே டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நேம் வந்து சேவ் ஆகிரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் பாருங்கள், கீழே இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இமேஜ் தான் இமேஜ். இந்த ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தெரியும் கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டார் பட்டன் போட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த இமேஜை ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ மேலே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இம்போர்ட் ஆயிடும் நம்ம டைம் லைனில். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா டைம் லைனில். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக நமக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ கரெக்டாக அந்த ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இல்லை லெஃப்ட்டில் வேணுமா சென்டர் வேணுமா அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எடிட்டை வந்து கரெக்டாக நீங்கள் இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட அவுட்புட் சூப்பராக வரதும் நல்ல கேவலமாக வரதும் அதில் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ செகண்ட் இமேஜ்க்கு போகலாம். செகண்ட் இமேஜ் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள வந்துருக்கும். இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் செலக்ட் பண்ண போகிறேன் நான். ஓகே, இப்போ நான் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கரெக்டாக தேவையான இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஓகே, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைம் லைனில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இமேஜ் 7 இமேஜ் நினைக்கிறேன். இந்த எல்லா இமேஜும் இதுவே சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நம்ம சிம்பிள் அந்த எடிட் வந்து முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் இமேஜ் நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இமேஜ் எடிட் பண்ணிட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவான்னு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம போயிடலாம். 4th இமேஜ் போயிடலாம். ஓகே, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி நான் கரெக்டாக சென்டராக வச்சுக்கிறேன் நான். உங்களுக்கு பாதி இமேஜ் வந்து கிராப் ஆகிடுச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போக போக. ஓகே, இப்போ நம்ம 5th இமேஜுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக எடிட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. மொத்தமாக எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அந்த எடிட் பண்ணுறதுக்கு ஆகாது. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எடிட்டிங் டுட்டோரியல் வேணும் அப்படின்றாங்க மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் போடுறேன் நான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் அதே மாதிரி நான் போயிடுறேன். ஓகே, இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக நான் சென்டர் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி அடுத்த இமேஜ் இதே ஸ்டெப் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாதி இமேஜ் கட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன பண்ணுறீங்க ரைட்டு இந்த மாதிரி இந்த டாட்டு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டாட்டை பிடிச்சி மேலே இழுத்து விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபுல் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிளாக் கலரில் தெரியாமல் கரெக்டாக ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் நம்ம லாஸ்ட் இமேஜ். இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளும். ஓகே, இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு
இதுக்கு முன்னாடி பண்ண அது சேம் ஸ்டெப் தான் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் அந்த எடிட்டை. ஓகே, இதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் வச்சு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம எல்லா இமேஜுமே ஆட் பண்ணிட்டோம். நம்ம கரெக்டாக ஆட் பண்ணாக்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ 100% கம்ப்ளீட் ஆயிரும். 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இல்லை சேவ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் வீடியோ கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகும். இல்லாட்டி அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அப்படியே இருந்துக்கிறோம். ஓகேவா, கேலரியில் வராது. அதனால் சேவ் வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேவ் வீடியோ கிளிக் பண்ணுற மாதிரி அதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா தான் கேலரியில் சேவ் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு தெரியும். ஓகே கேஸ், நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எடிட்டிங் நல்லா புதுசாக போட்டுருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ட்ரெண்டிங்கான எடிட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எடிட்டிங் கண்டென்ட் சந்திக்கிறேன். பை, see you.